Hi friends, welcome to Yummy Indian Cooking. இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப simple and easy dish. So first step நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 tablespoon oil எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், olive oil இல்ல கடலை எண்ணெய். So எண்ணெய் காயற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்க 3 இம்பார்ட்டன்டான ingredients எடுத்துருக்கோம். பூண்டு, கறிவேப்பிலை, அப்புறம் வெண்டைக்காய். So எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ மூணுத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண உடனே இப்போது 500 கிராம்ஸ் அதாவது 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா நான் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் ஒரு கிச்சன் டிஷ்யூவால் மேலே தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த பிசு எல்லாம் போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கலர் இப்போது கோல்டன் கொஞ்சம் நல்லா ஃப்ரையான கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது அந்த பிசுப்பு தன்மையே இல்லை. ஸோ வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஸோ வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் சத்தோடு சூப்பராக இருக்கும். சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது மாத்திரம் இல்லை, பிளாக் பீஸ் கறியை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ, பாய்.